கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தின் 9வது வசனம். ஒருவர் படிக்கலாம். Isaiah chapter 42 verse 9. இருந்தவாறே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, மனமகிழ்வான இந்த கர்த்தருடைய நாளிலும் உமது தூய திரு சமூகத்திலே உமது மக்களாக நாங்கள் கடந்து வரவும், நன்றி பெருக்கோடு உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், உம்மை ஆராதிக்கவும் நீர் பாராட்டியிருக்கின்ற கிருபைகளை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதற்கு முற்படுகின்ற போதும் சத்திய ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் சத்தியத்தின் பாதையிலே இந்த நாளிலும் நீர் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக நீர் எங்களுடைய கண்களை திறந்து எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காண கிருபை செய்யும். இந்த நாளுக்குரிய சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு சிறப்புக்குரிய நாளாக இருக்கின்றது. தமிழர் மரபினிலே இந்த ஞாயிறினை நாம் பொங்கல் ஞாயிறாக அனுசரிக்கின்றோம். ஒருவேளை ஆராதனை முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டில் நல்ல பொங்கல் வகைகள் ஆயத்தம் செய்யப்படுகின்றது. நம்முடைய WSS மூலமாகவும் இன்னும் பல்வேறு நன்மைகளிலே அதன் மூலமாக எல்லாருக்கும் பொங்கல் உணவு இந்த நாளிலே கிடைக்கும். அதோடு மாத்திரமல்ல, இந்த ஞாயிறு என்பது நமது ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கை மையமாக கொண்ட ஒரு ஞாயிறாகவும் அமைகின்றது. அதாவது வருகையின் காலங்களுக்குள்ளதாக பிரவேசித்து கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடின நாம் இந்த ஞாயிற்கு பின்பு திருச்சபையின் வழிபாட்டு அட்டவணையிலே ஒரு பொதுவான காலத்திற்குள்ளதாக பிரவேசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த நாளுக்குரிய சிந்தனையை நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை மையமாக கொண்டு நாம் சிந்திக்கின்ற போது, இங்கே நமது ஆண்டவர் ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். God giver of new hope. புது நம்பிக்கையை ஆண்டவர் நமது வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார். பொங்கல் பண்டிகை என்று சொல்லுகின்ற போதே அது தை மாதம் சார்ந்தது. தை மாதத்துக்கு 1ஆம் தேதியிலிருந்து தான் பொங்கல் துவங்குகின்றது. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, தை பிறந்தா வழி பிறக்கும். ஒருவேளை அதுக்கு முன்பதாக நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், பாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு எதிர்நோக்கி இருப்பார்கள். இந்த நாள் வருகின்ற போது இதற்கு பின்பு வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் என்பது உண்டாகும் அல்லது வழிகள் பிறக்கும் என்கின்ற ஒரு எதிர்நோக்கு உடையவர்களாக தமிழ் மரபிலே இருக்கின்றார்கள். இந்த பதங்கள் அடிக்கடி எல்லாருடைய வாழ்விலும் பயன்படுத்தப்படுகின்றதாக இருக்கின்றது. அதுபோல இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தை நாம் படிக்கின்ற போது இறைமக்களுடைய வாழ்விற்கு தேவையான ஒரு புதிய நம்பிக்கையை ஏசாயா தீர்க்கனை கொண்டு ஆண்டவர் கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 3 பெரும் பகுதிகளை உள்ளடக்கிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். சிறையிருப்பு காலத்திற்கு முந்தைய அதிகாரங்கள் அல்லது இறைமக்களுடைய வாழ்வு, எக்ஸைலிக் பீரியட், சிறையிருப்பின் காலத்தினில் வாழுகின்ற ஒரு அனுபவம், போஸ்ட் எக்ஸைலிக் பீரியட், ப்ரீ எக்ஸைலிக், எக்ஸைலிக் அண்ட் போஸ்ட் எக்ஸைலிக். 3 காலகட்டங்களிலே வாழ்ந்த மக்களுடைய வாழ்விற்கு இறை வார்த்தைகள் ஏசாயா தீர்க்கனின் மூலமாக கொடுக்கப்படுகின்றது. அதிலே இந்த நாளுக்குரிய இந்த திருமறை பகுதியாகிய 42வது அதிகாரமானது எக்ஸைலிக் பீரியட்ல, அதாவது பாபிலோனிய சிறையிருப்பினில் வாழுகின்ற மக்களுக்கு தேவையான ஒரு நம்பிக்கையின் நற்செய்தியை கொடுக்கின்ற இறை வார்த்தைகளாக இந்த இறை வார்த்தைகளானது அமைகின்றதாக இருக்கின்றது.
வாழ்வினில் பல்வேறு விதமான துயரங்களையும் போராட்டங்களையும் அனுபவிக்கின்ற மக்களுக்கு எங்கிருந்து நம்பிக்கை பிறக்கும் என்கின்ற எதிர்நோக்கு உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆக இங்கே இறைமக்கள் தங்களுடைய சொந்த தேசங்களை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டவர்களாக ஆலயம், ஆசாரியன், இன்னும் ஆலயம் சார்ந்த எந்த விதமான கொண்டாட்டங்களும் அல்லது அது சார்ந்த அனுசரணங்களும் இல்லாதவர்களாக அந்நிய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு கூறுகின்ற நம்பிக்கையின் நல் வாக்குறுதிகளாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகமானது அமைகின்றதாக இருக்கின்றது. அதிலே ஆண்டவர் இங்கே கூறுகின்ற போது முதலாவது வசனத்தை நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் எவ்வண்ணமாக இந்த புதிய நம்பிக்கையை இறைமக்களுடைய வாழ்வுக்கு கொடுக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது தன்னுடைய தாசனின் மூலமாக இந்த இறை நம்பிக்கையை இறைமக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். 1வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது ஏசாயா 42:1, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று கூறுகின்றார். ஆக இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இங்கே கூறுகின்ற போது அவர் எத்தகையவர் என்பது சிந்தனைக்குரியதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்விற்கான நல் நம்பிக்கையை தருகின்றவர் யார் என்பதையும் இங்கே ஏசாயா தீர்க்கன் வலியுறுத்துகின்றார். They were uprooted from their original or inhabited nation. அவர்கள் வாழ்ந்த தங்களுடைய சொந்த மண்ணிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்களாக வாழ்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் கூறுகின்றார், you will have new hope. உங்களுடைய வாழ்விற்கான ஒரு புதிய நம்பிக்கை என்பது உண்டு என்று சொல்லுகின்ற போது 5வது வசனம் முக்கியமானதாக இருக்கின்றது. வானங்களை விரித்து சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. ஆக நம்முடைய ஆண்டவர் எத்தகையவர் என்று சொல்லுகின்ற ஒரு புரிதலை இங்கே ஏசாயா தீர்க்கன் இறைமக்களுக்கு எடுத்து கூறுகின்றார். வாக்கு தத்தப்பட்ட கானான் தேசம், வளம் நிறைந்த தேசத்திலே வாழ்ந்தவர்கள் என்னென்ன விதமான வாழ்வின் நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு அவசியமானதாக உண்டோ அதெல்லாவற்றையும் வாழ்விலே ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர். ஆனால் அவைகள் எல்லாம் இன்று இழந்த நிலைமையிலே அந்நிய நாட்டிலே சிறை கைதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இங்கே ஏசாயா தீர்க்கன் கூறுகின்றார், வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவர்களையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆக ஆண்டவர் சொல்லுகின்றார் என்று சொல்லுகின்ற போது அவர் யூனிவர்சல் காடாக இருக்கின்றார். அவர் முழு உலகிற்கும் அல்லது முழு படைப்பிற்கும் அவர் சொந்தக்காரராக இருக்கின்றார். ஆகவே அவரால் புது வாழ்விற்கான ஒரு நம்பிக்கையை மக்களின் எந்த நிலைமையிலும் ஏற்படுத்தி தர இயலும் என்பதை இங்கே நாம் காண்கின்றோம். ஒருவேளை இந்த நாளுக்குரிய ஏனைய திருமறை பகுதிகளையும் நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் அவனமா காட்ஸ் யூனிவர்சல் நேச்சர் என்று சொல்லுவது தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களிலே வெளிப்படுகின்றதை எல்லாம் நாம் காண்கின்றோம். எனினும் இங்கே ஆண்டவர் ஒரு உலகளாவிய நிலைமையிலிருந்து இந்த சிறையிருப்பின் மக்களை கண்ணோக்குகின்ற போது அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த நம்பிக்கையை எங்கே கொடுக்கின்றார் என்றால் behold என்று கூறுகின்றார். லுக் அட். ஒருவேளை நம்ம இன்னைக்கு தான் அந்த கிறிஸ்மஸ் டைட்ல லாஸ்ட் சண்டே வாட்டு வரும், அடுத்தது ஜெனரல் நாட்களுக்குள்ளதாக பொதுவான காலத்துக்குள்ளதாக நாம் செல்ல இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பிற்கான வெளிப்பாடுகள் பல நிலைமைகளிலே கொடுக்கப்படுகின்ற போது போன வாரத்தில் எபிஃபனி சண்டே ஞான சாஸ்திரிகள் எருசலேமுக்கு நேராக வருகின்றார்கள். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கின்றார். அப்போ ஆண்டவர் அந்த வாய்ஸ்மேன் ஆர் த மெஜாய்ஸை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? behold the king என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கின்றார். ஆனால் அந்த நம்பிக்கை என்னன்னா behold my
behold my king என்று சொல்லுவதற்கு மாறாக behold my servant என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆக ஏசாயா தீர்க்கன் இங்கே இறைமக்களுடைய வாழ்வின் பாதையிலே நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்ற போது ஒருவரை கண்ணோக்கி பார்ப்பதற்கு சொல்லுகின்றார். லுக் அட். ஆக அவரை நீங்கள் நோக்கி பார்க்கின்ற போது அவரிலே உங்களுக்கு நல் நம்பிக்கை பிறக்கின்றதாக இருக்கின்றது. அதைத்தான் 1வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் என்று கூறுகின்றார். ஆக ஆண்டவர் இங்கே ஒரு சர்வன்ட் அல்லது ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் அடிப்படையில் நாம் படிக்கின்ற போது அவரை சஃபரிங் சர்வன்ட் என்று கூறலாம். பாடுபடும் தாசன். ஆக இந்த பாடுபடும் தாசனை கண்ணோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். லுக் அட் த சஃபரிங் சர்வன்ட், யூ வில் ஹேவ் நியூ ஹோப். ஆக நாம் இந்த ஒரு புதிய ஆண்டுக்குள்ளதாக பிரவேசித்திருக்கின்றோம். ஒருவேளை இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுகின்ற ஒரு அனுபவம் இருக்கின்றது. நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு அனுபவத்தை எண்ணி பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதன் மூலமாக நம்முடைய திருமுழுக்கையே நாம் திரும்பி பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் எதற்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றது என்று சொன்னால் நமது வாழ்விற்கு உண்டாகின்ற ஒரு புதிய நம்பிக்கையை அது நினைவூட்டுகின்றதாக தருகின்றதாக இருக்கின்றது. ஆக இந்த சர்வன்டுடைய நேச்சர் என்று சொல்லுவது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒருவேளை இங்கே இதோ நான் ஆதரிக்கிற தாசன், behold, look at என்று சொல்லுவது மிக முக்கியமான ஒரு பதமாக ஏசாயா தீர்க்கனால் அவருடைய இறைவாக்கு உரைகளிலே பயன்படுத்தப்படுகின்றதாக இருக்கின்றது. பிந்தைய அதிகாரங்களிலே நாம் படித்தோம் என்று சொன்னால் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று கூறுகின்றார். லுக் அட் your father Abraham and look at your mother Sarah என்று சொல்லுகின்ற நிலைமைகளிலே இறைவார்த்தைகள் அங்கே ஏசாயா தீர்க்கனால் பயன்படுத்தப்படுகின்றதாக இருக்கின்றது. your origin, நீங்கள் எவ்வளவாக ஆண்டவரால் உருவாக்கப்பட்டீர்கள் என்பதை நோக்கி பாருங்கள், you will have new hope. அதே போல இங்கே துன்புறுகின்ற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைமக்களுக்கு ஆண்டவர் கூறுகின்ற ஒரு இறை வார்த்தை, இந்த பாடுபடும் தாசனை அல்லது ஆண்டவர் ஆதரிக்கக்கூடிய ஒரு தாசனை நீங்கள் நோக்கி பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏன் இவருடைய சிறப்பு என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது அதே 1வது வசனத்திலே இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், அவர் யார்? நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என்று கூறுகிறார். I have chosen and he is beloved to me. ஆக இன்று ஒருவேளை பல்வேறு விதமான விளையாட்டு காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற போது அல்லது அணிகளை அவர்கள் சேர்க்கின்ற போது, கிரிக்கெட் ஆனாலும் சரி, ஃபுட்பால் ஆனாலும் சரி, பாக்ஸிங் ஆனாலும் சரி, எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாங்க, அதுக்கு பின்னால் இருந்து அந்த அணியை சேர்க்கின்றவர்கள் அல்லது அணியினுடைய முதலாளிகள் என்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எவர்களை ஏலத்திற்கு எடுக்கின்றார்களோ அவர்களை எடுத்து அதன் மூலமாக யாரெல்லாம் எங்கே அணியில் இருக்கிறாங்க அதன் மூலமாக திஸ் இஸ் அவர் மைட் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அவர்கள் மார்தட்டுகின்ற அனுபவங்களை எல்லாம் விளையாட்டிலே காணுகின்றோம், உலகின் அரசியலிலே காணுகின்றோம். இன்னும் பல நிலைகளிலே நான் தெரிந்து கொண்டவர் and who is beloved to me என்று சொல்லுகின்ற நிலைமையிலே போற்றப்படுகின்ற ஒரு வாழ்வின் சூழலிலே நாம் இருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இங்கே ஆவிக்குரிய நிலைமையிலே ஆண்டவர் இங்கே கூறுகின்ற போது இந்த தாசனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தவராக இருக்கிறார். அது அவருடைய ஆத்துமாவுக்கு பிரியமானவராகவும் அவர் இருக்கின்றார் என்பதை இங்கே திருவார்த்தைகள் வலியுறுத்துகின்றது. He is my beloved என்று கூறுகின்றார். ஏன் அவர் அவருடைய belovedஆக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அதே வசனத்தின் அடுத்த பகுதியிலே நாம் படிக்கின்றோம், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் என்று கூறுகின்றார். He was filled with the spirit of God. கடவுளின் ஆவியினால் அவர் நிறைக்கப்பட்டவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக இந்த நாளுக்குரிய நற்செய்தி பாடத்திலே நாம் படிக்கின்ற போது 3வது அதிகாரம், மத்தேயு 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன்.
He is my beloved son in whom I am well pleased. ஆக ஆண்டவர் இயேசு இங்கே இந்த பாடுபடும் தாசனாக இருக்கின்றார். ஆக நாம் இந்த ஒரு புதிய வாழ்வு சூழலிலே பிரவேசித்திருக்கின்ற போது இந்த ஆண்டிற்கான அல்லது நம்முடைய வாழ்விற்கான ஒரு புது நம்பிக்கையை நாம் எங்கிருந்து பெறலாம் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கின்ற போது வாட் எவர் மே பி த லைஃப் சிச்சுவேஷன், நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவர் புதிய ஒரு நம்பிக்கையை நம்முடைய வாழ்வுக்கு தருகின்றவராக இருக்கிறார். ஏனெனில் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். இட் இஸ் நாட் ஓன்லி இன் ஹிஸ் பேப்டிசம், இதே வார்த்தைகள் அவருடைய மறுரூபமாகுகின்ற அனுபவத்திலும் சொல்லப்படுகின்றதாக இருக்கின்றது. இன் ஹிஸ் டிரான்ஸ்பிகரேஷன் the same statements are stated as the testimony to him. அவருடைய வாழ்வுக்கான நற்செய்தியாக அல்லது நற்சான்றாக அங்கே பிதாவானவரால் துவனிக்கின்றதை மறுரூப மலையின் அனுபவத்திலே நாம் காண்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இவரை நாம் நோக்கி பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்தில் மக்கள் அநேகர அணியினுடைய பலமாக இருக்கின்றவர்கள் அல்லது அணிக்கான சிறப்பான பங்களிப்புகளை கொடுக்கின்றவர்கள் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே எண்ணி பார்த்து நோக்கி பார்த்து ஏமாந்து போனவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றார்கள். வாழ்விலே தோய்ந்து போனவர்கள், தொலைந்து போனவர்கள், தோல்வியுற்று போனவர்கள், இருந்தவைகள் எல்லாம் இருந்த நம்பிக்கை இழந்து போனவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை அல்லது பாடுபடுகின்ற தாசனை நாம் நோக்கி பார்த்து அவர் மூலமாக நல்ல நம்பிக்கை பெற ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அழைக்கின்றவராக இருக்கின்றார். ஆக இயேசுவை நோக்கி பார்த்தல் என்பது இங்கே முக்கியமானதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏன் என்று சொல்லுகின்ற போது அதிலே மேலும் அவருடைய குணம் என்பது அங்கே வெளிப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக 1வது வசனம் மத்தேயு ஏசாயா 42வது அதிகாரத்தின் 1வது வசனத்தின் பிந்தைய பகுதியிலே நாம் படிக்கின்ற போது he is righteous என்பதை நாம் காண்கின்றோம். ஏன்? அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அதோடு மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலும் 4வது வசனத்தில் நாம் படித்தோம் என்று சொன்னால், அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இளைக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். The islands will have hope on him. அவர் மூலமாக உண்டாகின்ற நீதிக்காக, நீதி நிறைந்த ஒரு நம்பிக்கைக்காக அவைகள் காத்திருக்கும் என்று சொல்லுகின்ற இறைவார்த்தையை நாம் அங்கே காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, 7வது வசனத்தினுடைய முதல் பகுதியையும் நாம் படிக்கின்ற போது, கர்த்தராகிய நான் நீதியின்படியே உம்மை அழைத்து, because of my righteousness I have called you as my servant. ஆக ஆண்டவர் இந்த 42வது அதிகாரத்தில் இந்த தாசனை குறித்து சொல்லுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, the word righteous என்று சொல்லுவது அல்லது justice என்று சொல்லுவது திரும்ப 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 இழையோடுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கே ஆண்டவர் இந்த தாசனை அல்லது பிதாவானவர் இந்த தாசனை அவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார். அவருக்கு பிலவடாக இருக்கின்றார். அவர் மீது தன்னுடைய ஆவியை அமரச் செய்திருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, அவர் யார்? அவர் நீதிபரர். அவர் நீதி செய்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே அவர் மீது நாம் நம்பிக்கை கொள்வதற்கு அவர் நம்பத்தக்கவராக இருக்கின்றார். He is righteous, a servant who is filled with righteousness and who makes us righteous. ஆக அவரே நீதிமானாக இருக்கின்றார். அவரே நம்மை நீதிமான்களாக மாற்றுகின்றவராகவும் இருக்கின்றார். ஆகவே அவர் மீது நாம் நம்பிக்கை கொள்வதற்கு அவர் நம்பத்தக்கவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். ஆக அந்த நீதியை அதை செயல்முறைப்படுத்துவதற்கு 4வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். ஆக நீதி நியாயம் என்பதை இந்த பூமியில நிலைநாட்டுன்னு சொன்னா இட் இஸ் நாட் ஈஸி. ஏன்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தினுடைய முந்தைய அதிகாரங்கள்ல நாம் படிக்கின்ற போது, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அதிகமாக வலியுறுத்தி சொல்லுகின்றது நீதிதான். ஆனாலும் நன்மை செய்ய படியுங்கள், நீதியை தேடுங்கன்னு சொல்லி ஏசாயா நிறைவாக குறைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நீதியை தொலைத்து போனார்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. நீதி கசப்பான ஒரு அனுபவமாக இறைமக்களுடைய வாழ்வுக்கு மாறி போய்விட்டது. ஆக
இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வாழுகிறவர்களுக்கு கடவுளுடைய நீதி நியாயங்களை குறித்து மீண்டும் மீண்டும் எடுத்து கூறுகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த நீதி செய்கின்ற பணியை ஒரு அரச பணியை போல ஆண்டவர் தன்னுடைய தாசனை கொண்டு செய்யாமல் மாறாக சஃபரிங் சர்வன்ட் மூலமாக இந்த நீதியை சமூகத்திலே ஆண்டவர் நிலைநாட்டுகின்றவராக இருக்கின்றார். ஆக அதை நிலைப்படுத்துவதற்கு அவர் பதறுவதும் இல்லை, அவர் இலக்கரிப்பதும் இல்லை என்று சொல்கின்ற நிலைமையில் he will not get discouraged or he will not have sorrow என்று சொல்லுகின்ற நிலைமையில் அதை எண்ணி அவர் வருந்துவதும் இல்லை. அதற்காக அவர் அவர் வேதனை, அதாவது அதை ஒரு பெருசா அதுக்காக என்ன கிரயம் கொடுப்பதற்கும் அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக தன்னையே கையளிப்பதற்கும் அவர் தயாராக செயல்படுகின்ற ஒரு பணியாளாக இங்கே ஆண்டவர் அமைகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொள்வதற்கு அவர் நம்பத்தக்கவராக இருக்கின்றார். ஏனெனில் அவர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருக்கின்றார். அவர் அவருடைய பிரியமானவராக இருக்கின்றார். அவர் மீது அவருடைய ஆவியை அவர் அமரப்பண்ணினவராக இருக்கிறார். அவர் நீதிமானாக இருக்கின்றார். பிறரையும் நீதிக்குள்ளாக வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை நாம் அநேக நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே பிரச்சனைகள், போராட்ட அனுபவங்கள் வருகின்ற போது பாடுகின்ற ஒரு பாடல், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். இயேசுவின் பின்னே போக துணிந்து பின்னோக்கே நான் என்று சொல்லுகின்ற பாடலை நாம் பாடுகின்றோம். இன்னைக்கு நம்முடைய அது இந்திய தேசத்திலிருந்து உருவான ஒரு பாட்டு தான், ஆங்கிலத்தில் இயற்றப்பட்ட ஒரு பாட்டாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து உருவான ஒரு பாட்டு தான். மெகாலயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மெகாலயா மாநிலத்தில் 18ஆம் நூற்றாண்டு காலத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை அந்த ட்ரைப் மக்கள் மத்தியில் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற போது அந்த மாநிலத்தில் ரொம்ப விதமான பலன் என்பது கிடைக்கவில்லை. ஆக மிஷனரிகள் எல்லாம் சோர்ந்து போகின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளதாக இருக்கின்றார்கள். இவ்வளவு இந்த இடத்துல உழைத்தும் ஒரு பெரிய ஆவிக்குரிய அறுவடை என்பது இல்லையே என்று சொல்லுகின்ற நிலைமையினில் இருக்கின்ற போது ஆண்டவர் கிருபையாக இறங்கி ஒரு ஆத்துமாவை அந்த அவருடைய ஊழியத்திற்கு பலனாக கொடுக்கின்றார். அந்த ஒரு ஆத்துமா அவருடைய குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். முழு ட்ரைப்பும் அவருக்கு எதிராக திரண்டு வருகின்றது. ஆகவே அந்த குழுவின் தலைவன் வந்து அவரிடத்தில் சொல்லுகின்றார், இந்த இயேசுவை நீ மறுதலித்து விடு, அவர் நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அப்போ அவர் சொல்லுகின்றார், இல்லை, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ மை ஜீசஸ் என்று சொல்லுகின்ற, அதாவது இயேசு துன்புறும் தாசன், அவரை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே அவருடைய பாதையிலே நான் செல்ல இருக்கின்றேன், அதிலே நான் தீர்மானம் உடையவனாக இருக்கின்றேன், உறுதியாக இருக்கிறேன் என்று கூறினார். உடனடியாக அந்த தலைவன் சொன்ன, அப்படின்னு சொன்ன பெரிய விலைக்கிரயம் அதுக்கு செலுத்த வேண்டியது இருக்கும். யூ நீட் டு பே a high price to follow that. Yes, I am ready to pay that. அப்படின்னு சொன்னார். உடனே அம்பைதான் அவருடைய 2 சின்ன பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள், அவர்கள் 2 பேரும் ஒருவர் பின் ஒருவராக அம்பெய்து அந்த தலைவன் கொன்றார். அவருடைய கண்களுக்கு முன்பதாகவே 2 பிள்ளைகளும் துடிதுடிக்க மாட்டார்கள். ஒருவேளை முதல் தலைமுறையாக அந்த முழு ட்ரைபும் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் பார்த்து நிற்கும்போது அவனுடைய உள்ளம் எவ்வளவாக பதைபதைத்திருக்கும். He said, I have decided to follow my Jesus. ஆக அடுத்ததாக மீண்டும் அந்த தலைவனுக்கு அடுத்த கேள்வி வந்தது, உன்னுடைய விசுவாசத்தை மறுதலித்து விடு, இல்லைன்னு சொன்னா your beloved wife will be killed the same way. உன்னுடைய மனைவியும் இவண்ணமாக உன் குழந்தைகள் துடிதுடிக்க இருந்ததை போல இப்பொழுது அவளும் கொல்லப்படுவாள் என்று சொல்லுகின்ற செய்தி வந்தது. He said, no, I will follow my Jesus. Okay, then the arrow came and she also died. He left alone, lost his beloved children, lost his beloved wife. All alone, he has to face the entire tribe. What you will say? Will you follow Jesus or will you renounce your faith? No, I will follow my Jesus. அப்படின்னு சொன்னா, you need to pay a huge price. What you will pay? அடுத்த அம்பு பாய்ந்தது. He died. Not as a loser, as a victor. And he triumphed.
அந்த குழு தலைவன் தன்னில் சிந்திக்கின்றான், இந்த ஒரு மனிதன், இந்த ஒரு குடும்பம் நம்முடைய என்டைய ட்ரைப்பையும் எதிர்த்து நிற்கின்ற அளவிற்கான அல்லது அதை மிஞ்சி செயல்படுகின்றதற்கான ஒரு ஆக்கமும் ஊக்கமும் உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், why he sacrificed his beloved children, why he sacrificed his beloved wife, why he sacrificed his life, there is something behind this, I must know, அதை நான் அறிய வேண்டும் என்கின்ற ஆர்வம் உடையவனாக மாறுகின்றார். ஆகவே மிஷனரிகளை அணுகுகின்றான், ஆண்டவருக்குள்ளதாக அவன் வழி நடத்தப்படுகின்றான். ஆக இந்த மண்ணினில், அந்த மாநிலத்தினில் முதல் வித்தாக விழுந்த அந்த முதல் குடும்பம், அந்த தலைவன் எழுதிய பாடல்தான் I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. My God is righteous God and he makes me righteous. ஆக அவர் என்னை நீதிமான் ஆக்குகின்றவராக இருக்கின்றார். காரணம், அவரே நீதிமானாக இருக்கின்றவராக இருக்கின்றார். ஆக இந்த பணியை செய்வதற்கு ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகின்றவராக இருக்கின்றார். ஆக இன்று திருச்சபையின் வாழ்வினிலே திருக்குடும்பங்களாக நாம் திருமுழுக்கின் வாயிலாக ஆண்டவருடைய திரு சரீரத்தோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம், அவருடைய சிறு சரீரத்தின் அவயவங்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய தன்மையும் நம்முடைய நேச்சரும் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. ஜஸ்டிஸ், கடவுள் எதிர்பார்க்கின்ற நீதி நியாயங்கள் என்பவைகள் நமது வாழ்வினில் கசப்பான கனிகளைப் போல இருக்கின்றதோ, அல்லது ஆண்டவருக்காக நற்கனிகளாக கொடுக்கக்கூடிய சுவை மிகுந்த கனியாக நீதியை நிறைவேற்றுகின்ற ஒரு சமூகமாக இந்த உலகினிலே, நம்முடைய குடும்பங்களிலே, திருச்சபையிலே நாம் வகிக்கின்ற பொறுப்புகளிலே செயல்படுவதற்கான ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்வின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றாரா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். The Spirit of the Lord is upon me in order to do the righteous deeds. கடவுளுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அது நீதி நிறை செயல்களின் மூலமாக இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி காட்டுவதற்கான ஒரு அழைப்பாக இருக்கின்றது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு யோவான் ஸ்நானகனிடத்திலே திருமுழுக்கு பெற வருகின்ற போது, நீர் என்னிடத்தில் நான் உம்மிடத்திலிருந்து திருமுழுக்கு பெற இருக்கும் போது நீர் என்னிடத்தில் திருமுழுக்கு பெறலாமா என்று கேட்கின்ற போது, இல்லை, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றுவது நீதியானதாக இருக்கின்றது என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக அவர் நீதிபரராக இருக்கின்றார். அவர் நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்காக அவர் பணியாளாக செயல்படுகின்றவராக இருக்கின்றார். He emptied himself. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தன்னைத்தானே அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதுவும் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை வெறுத்து he emptied himself completely on the cross of Calvary. கல்வாரின் சிலுவையிலே தன்னை பூரணமாக வெறுமையாக்கி நம்மை நீதிமான்களாக அல்லது முழு மனுக்குலத்தையும் அவர் நீதிமானாக மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். In him we have new hope. ஆக அவருக்குள் நமக்கு ஒரு புது நல் நம்பிக்கையை ஆண்டவர் தருகின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது 3வது வசனத்தில் ஏசாயா 42:2-3 நாம் படிக்கின்ற போது, அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாடலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். A compassionate servant என்று சொல்கின்ற சஃபரிங் சர்வன்ட் என்று நாம் காண்கின்றோம். நம்முடைய ஆண்டவருடைய தன்மை, அவர் நம்மை நீதிமான்கள் ஆக்குகின்றவராக இருக்கின்றார். ஆனால் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கின்றவர். தன்னில் தானே பலமற்றவர்களாக உடைந்து போகின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிற்கு ஆண்டவர் உயிரூட்டம் கொடுத்து அதை பயனுள்ள ஒன்றாக மாற்றுகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை விளக்கு பழைய காலத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றினாதான் விளக்கு எரியும். படிக்கணும்னு சொன்னால் விளக்குக்கு மண்ணை ஊற்றி தந்து அதை எரிய வச்சு படிக்கின்ற அனுபவங்கள் இருக்கும். இல்லை படிக்க மனசு வரலன்னா விளக்கில் பிரச்சனை ஆகிட்டுன்னுட்டு வரும். அப்படின்னு சொல்லுகின்ற நிலைமையில் அதனுடைய திரியைகளை எல்லாம் ஸ்னஃப் பண்ணி விடுகின்ற அனுபவத்தில் ஸ்னஃப் பண்ணி விட்டால் என்ன செய்யுது, கரண்ட் இல்லைன்னு சொன்னால் வெளிச்சம் இல்லை, ராத்திரி அப்படி இருந்து படிக்கிறதுன்னு சொல்லுகின்ற நிலைமைகள் இருக்கும். அதுபோல இல்லை,
ஆண்டவர் திரியை தூண்டி விடுகின்றவராக இருக்கின்றார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். I am the light of the world and you are the light of the world. நான் உலகத்திற்கு வெளிச்சம் ஒளியாய் இருக்கிறேன், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அவரிலிருந்து நாம் வெளிச்சம் பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நமது வாழ்விற்கான ஒளியை தருகின்றவராக இருக்கின்றார் என்பதெல்லாம் அங்கே வருகின்றது. 3வது வசனத்திலே அவர் நெறிந்த நாளிலே முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கின்றவர். கம்பாசினேட் சஃபரிங் சர்வெண்ட். ஆண்டவர் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே கூறுகின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்தின் 29வது வசனத்திலே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று கூறுகின்றார். ஆக ஆண்டவர் இங்கே சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவராக வீதியிலே கூக்குரல் இடுகின்ற ஒரு அனுபவம் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்துறதுக்கான வெளியிடுகின்ற சத்தங்களும் அவர்கள் எழுப்புகின்ற கரகோஷங்களும் அவங்களுக்கு முன் செல்லுகின்ற பரிவாரங்களும் என்பவைகள் எல்லாம் சமூகத்தையே ஆடி பதற செய்கின்ற நிலைகளாக இருக்கின்றது. ஆனால் as a suffering servant of God, கடவுளினுடைய ஒரு பாடுபடும் தாசனாக கடவுளுடைய இறை திட்டத்தை இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றுகின்ற போது அப்படிப்பட்ட ஆரவாரங்கள் இல்லை. செய்ய வேண்டியது நியாயமா அவர் செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை இந்த புது நம்பிக்கை தரும் இந்த பணியாளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது அவர் நியாயத்தையும் நிறைவேற்றுகின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக அவருடைய பணி வாழ்வு சார்ந்த காரியங்களிலே நாம் நம்பிக்கை கொள்ள அவர் தக்கவராக இருக்கின்றார். 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். The liberative acts of the servant of God. கடவுளினுடைய சஃபரிங் சர்வெண்ட், அதாவது பாடுபடும் தாசனுடைய விடுதலையாக்கும் பணிகளை இங்கே ஏசாயா தீர்க்கன் எடுத்து கூறுகின்றார். அந்நிய தேசத்துல நாங்க எல்லாரும் சிறை கைதிகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எப்போ எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு உண்டாகும் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் காத்திருக்கக்கூடியவர்கள் நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறையில் இருந்தும் விடுவிக்கவும் ஆண்டவர் பணியாளாக செயல்படுகின்றவராக இருக்கின்றார். He comes and serves. You get liberated. Whatever price need to be paid, I will pay. என்ன இதுக்கு உன்னுடைய விடுதலைக்காக உன்னுடைய நல்வாழ்வுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வதற்கு ஒரு பணியாளாக இறங்கி வந்து செயல்படுகின்ற ஆண்டவராக நமது ஆண்டவர் இயேசுவை இங்கே ஏசாயா தீர்க்கன் முன் காணுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆகவே தான் 9வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம், பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றுவதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். They were unable to expect or believe that Jesus is that Messiah என்று சொல்லுகின்றது இன்றும் ஏற்பதற்கு தவறுகின்ற மக்கள் நிறைந்த ஒரு சமூகத்திலே நாம் வாழுகின்றோம். But the Bible directs that Jesus is that suffering servant. ஆண்டவர் தன்னுடைய சிலுவை பாடுகளின் வாயிலாக இவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகின்றவராக இருக்கின்றார். அவருடைய இந்த மிஷன்ல ஆண்டவர் செய்திருக்கக்கூடிய பணிகள் என்பவைகள் இவைகள் எல்லாம் பின்வதாக சொல்லப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். 7வது வசனத்திலே கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நீங்க படித்தீங்கன்னு சொன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். I will uphold you with my righteous right hand. என்னுடைய நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன்னு சொல்லியிருக்கக்கூடிய ஆண்டவர் இந்த பாடுபடும் தாசனையும் அவர் தாங்குகின்றவராக இருக்கின்றார். ஆகவே அவருடைய கரங்கள்ல நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு என்பது இருக்கின்றது. ஒரு புதிய நம்பிக்கையை ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றார். அதோடு இங்கே அவர் ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கின்றார். He is light to the nations. ஆண்டவர் எல்லா தேசத்தின் மக்களுக்கும் அவரை வெளிச்சமாக வைக்கின்றார். ஆகவே
ஆகவே தான் ஏசாயா 2வது அதிகாரத்தில் சொல்லுகின்றார், எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய பர்வதத்திற்கு அல்லது அவருடைய ஆலயத்திற்கு ஓடி வருவார்கள் என்று கூறுகின்றார். பிகாஸ் ஜெருசலேம் இஸ் லிஃப்டட் so high and there is brightness. அங்கிருந்து வெளிப்படுகின்ற வெளிச்சம் என்று சொல்லுவது எல்லா மக்களையும் ஆண்டவருடைய பாதையில வழி நடக்கிறதற்கு வழி செய்கின்றதாக இருக்கின்றது. 8வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடு. ஒருவேளை அந்த ப்ரீவியஸ் சாப்டர்ல நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு இருந்த மக்கள் அவங்களுடைய லிபரேஷனுக்காக ஒண்ணுக்கும் உதவாத விண்ட் என்று கருதப்படுகின்ற, அதாவது 41வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்படிப்பட்ட விக்கிரகங்களை அல்லது சிலைகளை தங்களுடைய விடுதலைக்காக நோக்கி பார்க்கின்றவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், don't look at them, rather look at the suffering servant who has breath in him. 41வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், இதோ அவர்கள் எல்லாரும் மாயை, they are vain, அவர்கள் கிரியைகள் விருதா, அவருடைய விக்கிரகங்கள் காற்றும் வறுமையும் தானே. Don't look at them, rather look at the suffering servant. உங்களுக்காக பாடுபடுகின்ற ஜீவனுள்ள இந்த தாசனை நோக்கி பாருங்கள் என்று கூறுகின்றார். ஆக அவரை நாம் நோக்கி பார்க்கின்ற போது கடவுளின் தன்மைகள் அவரிலே வெளிப்படுகின்றது. அவருடைய விடுதலையாக்கும் குணநலங்கள் அவருடைய வாழ்வினிலே வெளிப்படுகின்றது. ஆக இந்த நன்னாளிலே ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது நமது வாழ்வினையும் நம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். நமது வாழ்வுக்கான நல் நம்பிக்கையை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். ஏசாயா 42:9, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த பாடுபடும் தாசனின் மூலமாக ஆண்டவர் நமது வாழ்விற்கான புதிய நம்பிக்கையை தந்து தொடர்ந்து புதிய பாதையிலே நம்மை அவர் வழிநடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆண்டவர் நம்ம ஒரு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.